அம்புலிமாமா ராமாயணம் 37ஆம் பாகம். இலங்கை முழுவதையும் தீக்கிரையாக்கிய பிறகு அனுமன் அசோகவனத்தில் இருந்த சீதையிடம் திரும்பி வந்து அவருக்கு நமஸ்காரம் செய்து, என்னுடைய அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ராமர் விரைவில் வானரர்களையும் கரடிகளையும் அழைத்துக் கொண்டு வருவார். எனக்கு விடை கொடுங்கள் என்றார். அவர் சீதையிடம் விடை பெற்றுக்கொண்டு அரிஷ்டம் என்னும் மலைமேல் ஏறி சமுத்திரத்தை பார்த்து தன் சரீரத்தை பெருக்கினார். அவர் ஒரே ஒரு முறை பலமாக மிதித்தவுடனேயே அந்த மலையிலுள்ள பாறைகள் எல்லாம் பொடியாயின. அங்கிருந்த மிருகங்கள் எல்லாம் பயந்து சிதறி ஓடின. அனுமன் மறுக்கரைக்குச் செல்லத் தொடங்கி ஆகாயத்தில் எழும்பினார். அவர் மேகங்களுக்கு இடையே தெரிந்து மறையுமாக சமுத்திரத்தில் செல்லும் கப்பலைப் போல காற்றில் மிதந்தபடி சமுத்திரத்தை தாண்டினார். விரைவில் அவருக்கு வெகு தூரத்தில் மகேந்திர மலை தென்பட்டது. அதை கண்டவுடனேயே அவர் மிகுந்த உற்சாகத்துடன் பலமாக சிம்மநாதம் செய்தார். அனுமன் எப்போது வருவார் என்று ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்த அங்கதன் உள்ளிட்ட வானரர்களுக்கு அந்த சிம்மநாதம் கேட்டதும் பரமானந்தம் உண்டானது. அனைவருக்கும் பெரியவரான ஜாம்பவான் வானரர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து, நம் அனுமன் காரியத்தை செம்மையாக முடித்துவிட்டுத்தான் வருகிறார். அவருடைய குரலை கேட்டால் அப்படித்தான் தோன்றுகிறது என்றார். வானரர்கள் ஆனந்தத்தில் குதித்து விளையாடினார்கள். சிலர் அனுமனை பார்ப்பதற்காக மரங்கள் ஏறி அவரை அழைப்பதைப் போல கிளைகளை ஆட்டினார்கள். அதற்குள் அனுமன் வந்து மகேந்திர மலை மீது இறங்கினார். வானரர்கள் அனைவரும் அளவற்ற உற்சாகத்துடன் அவரை சூழ்ந்து கொண்டனர். அவருக்கு பழங்களையும் கிழங்குகளையும் கொடுத்தனர். அனுமன் ஜாம்பவான் போன்ற பெரியவர்களுக்கும் இளவரசன் அங்கதனுக்கும் நமஸ்காரம் செய்து, சீதையை கண்டேன் என்று தெளிவாக சொன்னார். அவர் அங்கதனை கட்டியணைத்துக் கொண்டு அனைவரும் அமர்வதற்காக மகேந்திர மலையின் மேல் ஒரு அழகான இடத்தை தேடினார். அனுமன் சீதையை கண்டதாக நற்செய்தி சொன்னவுடனேயே வானரர்கள் சிலர் சிம்மநாதம் செய்தார்கள். சிலர் கூச்சலிட மற்றவர்கள் அதற்கு பதிலளித்தார்கள். இன்னும் சிலர் கற்களின் மேல் குதித்து அவரை தொட்டு மகிழ்ந்தார்கள். அப்போது அங்கதன், அனுமனே, 100 யோசனை சமுத்திரத்தை அங்கும் இங்கும் கடந்து உனக்கு நிகர் யாருமில்லை என்று நிரூபித்துவிட்டாய். எங்கள் அனைவரின் மானத்தை காப்பாற்றினாய். அது மட்டுமல்லாமல் சீதா தேவியையும் கண்டுவிட்டாய் என்றான். அனுமன் சொல்ல போகும் விசேஷங்களை கேட்க வானரர்கள் அனைவரும் ஆவலாக இருந்தார்கள். ஜாம்பவான் அனுமனிடம், சீதையை எப்படி கண்டாய்? அவர் அங்கே எப்படி இருக்கிறார்? அவரிடம் ராவணன் எப்படி நடந்து கொள்கிறான்? இருக்கும் தகவல்கள் அனைத்தையும் மறைக்காமல் சொல். அதில் ராமரிடம் எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதை நாம் பிறகு முடிவு செய்வோம் என்றார். அனுமன் இவ்வாறு கூறத் தொடங்கினார். நான் புறப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? சிறிது தூரம் சென்றதும் ஒரு அழகான பொன்மயமான மலைச்சிகரம் என் பாதையில் தென்பட்டது. அது என்னை அன்புடன் அழைத்து, தான் மைனாகம் என்றும் என் தந்தையாகிய வாயுதேவன் தன்னை இந்திரனிடமிருந்து காப்பாற்றினார் என்றும் கூறியது. மைனாகனிடம் விடைபெற்று வெகு தூரம் சென்ற பிறகு நாகங்களின் தாயான சுரசை எதிர்பட்டு என்னை விழுங்குவதாக சொன்னாள். ஒரு அங்குல உருவம் எடுத்து அவள் வாயினுள் நுழைந்து உடனே வெளியே வந்து என் வழியை தொடர்ந்தேன். இவ்வாறு தொடங்கி அனுமன் தான் இருள் சூழ்ந்த பிறகு இலங்கை நகரத்தில் நுழைந்ததையும், எவ்வாறு அவர் இலங்கையையும் இலங்கையின் காவலையும் வென்றார் என்பதையும், இலங்கை முழுவதையும் தேடிய பிறகு அசோகவனத்தில் ஒரு சிம்சுபா மரத்தின் கீழ் சீதையை கண்டது உள்ளிட்ட அனைத்தையும் விரிவாக கூறினார். இறுதியில் அவர் இவ்வாறு சொன்னார். சீதை மகா பதிவிரதை என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் ராமருக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டு பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார். நான் ஒருவனே இலங்கையை சாம்பலாக்கிவிட்டு வந்திருக்கும் போது நாம் அனைவரும் சேர்ந்து ராவணனின் படைகள் அனைத்தையும் அழிக்க முடியாதா? நம்மில் யார் குறைவு? ஜாம்பவான், அங்கதன், பனசன், நீலன், வெல்ல முடியாத மைந்தன், துவிவிதன் என இத்தனை பேர் இருக்கிறோம். நாம் ராவணனை கொன்று சீதையை ராமரிடம் சேர்ப்பது நன்றாக இருக்குமோ என தோன்றுகிறது. அங்கதன் அனுமனின் வார்த்தையை வழிமொழிந்து, நாம் சீதையை பார்த்த பிறகும் அவரை அழைத்து செல்லாமல் இருப்பது முறையல்ல. ராமரிடம் சென்று சீதையை பார்த்தோம் ஆனால் அழைத்து வரவில்லை என்று சொல்வது நன்றாக இருக்காது. உண்மையில் அனுமன் அங்கிருந்த அரக்க வீரர்களை பெரும் எண்ணிக்கையில் கொன்றுவிட்டார். சீதையை அழைத்து வருவதை தவிர நமக்கு வேறு பெரிய வேலை ஏதுமில்லை என்றான். இந்த வார்த்தையை கேட்ட ஜாம்பவான், இளவரசே, உன்னுடைய யோசனை மிகவும் நல்லதுதான். இதை பற்றி ராமர் என்ன சொல்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவர் சொல்வதைப் போலச் செய்வோம் என்றார் சாதுரியமாக. இதற்கு அங்கதன் மட்டுமன்றி மற்ற வானர வீரர்களும் சம்மதித்தார்கள். எடுத்த காரியம் கைகூடியதாலும், ராமரிடம் சொல்ல வேண்டிய தகவல் இருந்ததாலும், போர் புரியும் வாய்ப்பு இருந்ததாலும் வானரர்கள் ஆவேசத்துடனும் உற்சாகத்துடனும் திரும்பினார்கள். அவர்கள் ஆகாயத்தில் பறந்து மதுவனத்தை அடைந்து அங்கதனின் அனுமதியுடன் அங்கிருந்த மரங்களில் இருந்த கூடுகளிலிருந்து தேனை குடித்தார்கள். சந்தோஷம் தாழாமல் விதவிதமான விளையாட்டுகளை விளையாடினார்கள், கூச்சலிட்டார்கள், ஒருவரை ஒருவர் துரத்தினார்கள், மரங்களின் வழியாக ஓடினார்கள். மதுவனத்தின் காவலாளி சுக்ரீவனின் தாய்மாமனான ததிமுகன். வானரர்கள் வனத்திலுள்ள தேனை எல்லாம் குடித்ததோடு மட்டுமல்லாமல் மரங்களை சிதைத்து பூக்களை எல்லாம் உதிர்ப்பதைக் கண்டு கோபமடைந்து அவர் வானரர்களை வனத்தை விட்டு போகுமாறு கூச்சலிட்டார். அவர்கள் அதைப்பறுபெடுத்தவில்லை. அவர் சிலரை அடித்தார், சிலரிடம் நல்ல வார்த்தை பேசினார், சிலரிடம் கெஞ்சினார். ஆனால் அனைவரும் அவரை பிடித்து வம்பு செய்து துன்புறுத்தினார்கள். சிலர் அவரை உதைத்து பிராண்டி கடித்தும் வைத்தனர்.
அனுமன் வானரர்களை உற்சாகப்படுத்தி, உங்கள் இஷ்டப்படி தேனை குடியுங்கள், யாராவது தடுத்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். அங்கதன் அனுமனை வழிமொழிந்து, அனுமன் தவறான காரியத்தை செய்யச் சொன்னாலே நான் செய்வேன். அப்படியிருக்கும்போது நல்ல காரியத்தை செய்யச் சொன்னால் ஏன் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றான். வானரர்கள் அங்கதனின் வார்த்தைகளை கேட்டு ஆரவாரம் செய்தார்கள். அவர்கள் தேன் குடித்த போதையில் தங்கள் இஷ்டப்படி செய்தார்கள். மதுவனத்திலிருந்த காவலாளிகள் அனைவரையும் கட்டி போட்டார்கள். பழங்களை எல்லாம் தின்றார்கள். சிலர் சிம்மநாதம் செய்தார்கள், சிலர் மெல்லிய குரலில் கத்தினார்கள், வேறு சிலர் படுத்து தூங்கினார்கள். மதுவனம் முழுவதும் அழிவதைக் கண்டு ததிமுகன் தன் காவலாளிகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து மரங்களும் கற்களும் போன்ற ஆயுதங்களுடன் அங்கதன் முதலான வானர வீரர்கள் மேல் பாய்ந்தார். அனுமன் உள்ளிட்டோர் அவர் மேல் பாய்ந்தார்கள். மது போதையில் இருந்த அங்கதன் ததிமுகன் தன் பாட்டனார் என்பதையும் மறந்து அவரை பிடித்து கீழே தள்ளி கொடூரமாக அடித்தார். ததிமுகன் மயக்கமடைந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் மயக்கம் தெளிந்து தன் கையிலிருந்த ஒரு மரத்துடன் போதையில் இருந்த வானரர்களை துரத்தினார். பிறகு அவர் தன் ஆட்களிடம், இவர்கள் அனைவரும் இங்கேயே கிடக்கட்டும், நான் சென்று சுக்ரீவனிடம் நடந்ததை எல்லாம் சொல்கிறேன். பிறகு சுக்ரீவனே இவர்களின் தலைகளை துண்டித்து விடுவார் என்று கூறிவிட்டு அதிவேகமாக சுக்ரீவனிடம் சென்றார். சுக்ரீவன் தன் தாய்மாமனை கண்டு ஆச்சரியப்பட்டு, என்ன விசேஷம் என்று கேட்டார். உன் தந்தை காலத்திலோ அல்லது உன் காலத்திலோ தேவர்களால் கூட நுழைய முடியாத மதுவனத்தை அங்கதன் முதலான வானரர்கள் துவம்சம் செய்துவிட்டார்கள். காவலாளிகள் போகச் சொன்னால் அவர்களை அடித்தார்கள், தலைகீழாக தொங்கவிட்டார்கள். மதுவனத்திலுள்ள தேனை எல்லாம் குடிக்கிறார்கள் என்று ததிமுகன் சுக்ரீவனிடம் சொன்னார். அந்த சமயத்தில் லட்சுமணன் அங்கே வந்து ததிமுகனை பார்த்து, இவர் என்ன புகார் செய்கிறார் என்று கேட்டார். சீதையை தேட தெற்கு நோக்கிச் சென்ற என் ஆட்கள் மதுவனத்திற்கு வந்து வனத்தையே அதகலம் செய்து தேனை குடிக்கிறார்களாம். காரியம் கைகூடாவிட்டால் அவர்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நிச்சயமாக சீதையை பார்த்துவிட்டுத்தான் வந்திருக்கிறார்கள். அதற்கு சமர்த்தரான அனுமன் அவர்களுடன் இருக்கிறார். காரியத்தை முடித்து வந்த கர்வத்தில்தான் அவர்கள் காவலாளிகளையும் அடித்திருக்கிறார்கள் என்றார் சுக்ரீவன். சுக்ரீவன் செய்த இந்த ஊகம் ராமருக்கும் லட்சுமணனுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. சுக்ரீவன் ததிமுகனிடம், வானரர்கள் மதுவனத்தில் உள்ள தேனை எல்லாம் குடித்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் என்று சொல். அவர்களுக்காக நானும் ராமரும் லட்சுமணனும் காத்துக் கொண்டிருக்கிறோம், அவர்களை விரைவில் வரச் சொல் என்றார். ததிமுகன் அவர்கள் மூவருக்கும் நமஸ்காரம் செய்துவிட்டு அதிவேகமாக ஆகாய மார்க்கமாக மதுவனத்திற்கு திரும்பி வந்தபோது வானரர்களுக்கு போதை தெளிந்திருந்தது. அவர் அங்கதனிடம், இளவரசே, நாங்கள் உங்களை தடுத்ததற்காக கோபப்படாதீர்கள், தெரியாமல் தவறு நடந்துவிட்டது. நான் சென்று நீங்கள் வந்ததை உங்கள் சித்தப்பாவிடம் சொன்னேன், அவர் மகிழ்ச்சியடைந்து உங்கள் அனைவரையும் விரைவில் வரச் சொன்னார் என்றார். அங்கதன் தன் ஆட்களிடம், நாம் இங்கே ஓய்வு எடுத்துக் கொண்டது போதும், இனி புறப்படுவோம். நாம் வரும் செய்தி ராமருக்கும் லட்சுமணனுக்கும் அப்போதே தெரிந்துவிட்டது என்றான். அங்கதனும் அவருக்கு பின்னால் மற்றவர்களும் ஆகாயத்தில் கிளம்பினார்கள். அவர்கள் கிஷ்கிந்தைக்கு அருகில் வரும்போது செய்த சிம்மநாதங்கள் சுக்ரீவனுக்கு கேட்டன. அவர் மகிழ்ச்சியால் தன் வாளை ஆட்டினார். அதற்குள் வானரர்கள் அனுமன் மற்றும் அங்கதனை முன்னால் வைத்துக்கொண்டு ராமர் இருக்கும் இடத்திற்கு வந்து இறங்கினார்கள். வானரர்களே, சீதை எங்கே இருக்கிறார்? என்னை பற்றி என்ன எண்ணத்தில் இருக்கிறார்? எல்லா விஷயங்களையும் எனக்கு விரிவாகச் சொல்லுங்கள் என்று ராமர் கேட்க, வானரர்கள் அனுமனை முன்னால் தள்ளினார்கள். அனுமன் ராமரிடம் நடந்தவை அனைத்தையும் கூறி, சீதை கொடுத்த சூடாமணியை ராமரின் கையில் கொடுத்து, ராமா, சித்திரக்கூடத்தில் நீங்கள் இருந்தபோது நடந்த காகாசுரன் கதை ஒன்று உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று சீதை சொன்னார். தனக்கு இன்னும் 1 மாதமே கெடு இருப்பதாக உங்களிடம் சொல்லச் சொன்னார். அவர் மிகவும் தைரியம் இழந்து இருக்கிறார். சமுத்திரத்தை தாண்டி இலங்கைக்கு செல்லும் வழியை யோசியுங்கள் என்றார். சீதை அனுப்பிய சூடாமணியை கண்டவுடனேயே ராமருக்கும் லட்சுமணனுக்கும் துக்கம் தாளவில்லை. ராமர் சோகத்தில் மூழ்கி, சீதையை காணாமல் இந்த சூடாமணியை காண்பதை விட வேறு என்ன துக்கம் இருக்க முடியும்? சீதை இன்னும் 1 மாதம் மட்டும் உயிர் வாழ்வாரா? அவர் இருக்கும் இடம் தெரிந்தும் அங்கே செல்லாமல் இங்கே 1 நிமிடம் கூட எப்படி இருப்பது? அந்த பயங்கர அரக்க பெண்களுக்கு நடுவே சீதை இவ்வளவு காலம் எப்படி இருந்தார் என்று கதறினார். அவர் சீதை சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் அனுமன் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டார். அனுமன் அனைத்தையும் கூறிவிட்டு, அவர் உங்களை சேனைகளுடன் வந்து ராவணனை கொன்று தன்னை ரட்சிக்கச் சொன்னார். அதற்கு தேவையான ஊக்கத்தை என்னையே கொடுக்கச் சொன்னார். வானர சேனைகள் சமுத்திரத்தை தாண்டி இலங்கைக்கு வர முடியாது என்று அவர் சந்தேகித்தார். தனக்கு விடுதலை கிடைக்காது என்று பயந்து கொண்டிருந்த சீதையை நான் பலவாறு ஆறுதல் படுத்தினேன். என்னை விடச் சிறந்தவர்கள் சுக்ரீவனிடம் ஆயிரக்கணக்கான வானரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். விரைவில் ராவணன் உள்ளிட்டோர் அழிந்து விடுவார்கள் என்றும் அவர் தன் கணவருடன் அயோத்திக்கு திரும்புவார் என்றும் தைரியம் சொன்னேன் என்றார். சுந்தரகாண்டம் சம்பூர்ணம். அம்புலிமாமா ராமாயணம் 37ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.